இஸ்லாத்தை பத்தி யாராச்சும் கேக்குறாங்கன்னா இஸ்லாத்தை பத்தி என்ன சொல்லுவீங்க? இஸ்லாம் வாழ்வியல் மார்க்கம். மாஷா அல்லாஹ், சொல்லுங்க. வாழ்வியல் மார்க்கம். சரி, அதுக்கப்புறம் சிரிப்பு மார்க்கம் ஒரு புன்னகை மார்க்கம். ஓகே, வேற? மகிழ்ச்சியான மார்க்கம். வித்தியாசமா இருக்கு. சரி, வேற? ஐயா சொல்லு. எளிதான மார்க்கம். சூப்பர், எளிமையான மார்க்கம். இஸ்லாம் எளிமையான மார்க்கம். வேற? வேற திங்க் பண்ணி யோசிங்க. புனிதமான மார்க்கம். புனிதமான மார்க்கம். ஓகே, வேற? பரிசுத்தமான மார்க்கம். அதாவது சடங்குகள், சம்பிரதாயங்கள், மூட பழக்க வழக்கங்கள் எதுவும் கிடையாது. என்ன ஹசீப்? வேற? வேற? சரி, ஓகே, நான் சொல்லவா? இப்போ ரோட்ல போறோம், ரோட்ல போறீங்க, ஒரு சின்ன கல்லோ அல்லது கண்ணாடி சில்லு கிடக்குது, நீங்க கண்டுக்காம போயிருவீங்களா? பார்த்துட்டு எடுத்து ஏன் போட்டீங்க? மத்தவங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது. இதுக்கு பேர் தான் இஸ்லாம். தம்பி, இஸ்லாம்ங்கிறது நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல காரியத்துக்கும் பேரு என்னதான்? இஸ்லாம். நம்முடைய நல்ல பழக்க வழக்கத்துக்கு பேர் என்னமா? நம்முடைய நல்ல குணங்களுக்கு பேர் என்ன? ஓகே, நீங்க நம்ம எதெல்லாம் சாதாரணமா நினைச்சு பண்ணுவோமோ, இதுல என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு பண்ணுவோம். ஆனா அது அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான். அதுக்கு இஸ்லாத்துல அது உயர்ந்த நன்மையா சொல்லப்படும்பா. அப்ப இஸ்லாத்தை பத்தி நாம குறுகிய மனப்பான்மையோடு இருக்க கூடாதுமா, விசாலமான மனசா யோசிக்கணும். ஓ, அப்ப நம்ம நல்ல வார்த்தை பேசுறது கூட என்னதான்? ஆமாமா, ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறோம், ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்தோம், நல்ல ஐடியா கொடுத்தோம், இதுக்கு பேர் என்னதான்? ஒருத்தவங்க கவலையில இருந்தாங்க, அவங்க கவலையை போக்கணும், ஏதோ ஒண்ணு சொல்லி போக்கிட்டோம், இதுக்கு பேர் என்னமா? யாராச்சும் கேக்குறாங்கன்னா இஸ்லாம்னா என்னன்னு கேட்டா யோசிக்கலாமா? தயங்கலாமா? தெரியாதுன்னு சொல்லலாமா? என்ன தெரியுதோ சொல்லிருங்க. இஸ்லாத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுதோ. ஆசிரியர்களுக்கு கொடுக்கிற மரியாதைக்கு பேர் இஸ்லாம், குழந்தைகள் அரவணைக்கிறதுக்கு பேர் இஸ்லாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப்புக்கு பேர் என்னவா? இஸ்லாம். ஒரு விசாலமான சிந்தனையோடு யோசிச்சு பழகுங்க. இந்த வயசுல இருந்தே உங்களுடைய மனசை விசாலமா யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை பத்தி அதிகம் படிச்சு பழகுங்க. இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. எந்த நன்மையான காரியத்தையும் குறைச்சு என்ன செஞ்சிடாதீங்க, இடம் போட்டுறாதீங்கம்மா. ஏன் தெரியுமா? எல்லா நன்மையும் சேர்ந்ததுதான் இஸ்லாம், எல்லா நல்ல காரியமும் சேர்ந்ததுதான். அதனால மதரசாக்கு வர்றதுதான் இஸ்லாம், பள்ளிவாசலுக்கு தொழுகிறதா இஸ்லாம். இதை மட்டுமே நினைக்காதீங்க, இதை மட்டுமே சொல்லி பழகாதீங்க. இதை தாண்டி யோசிங்க, விசாலமா யோசிங்க, மனச படிங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியத்தோட வாழணும், இதுக்கு பேர் என்னவா? நாம நினைக்கக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கு பேர் என்ன? அப்ப இஸ்லாம் என்பது பள்ளிவாசலோட முடிஞ்சிருச்சா? இஸ்லாம் என்பது மதரசாவோட முடிஞ்சிருச்சா?